இந்த யுகத்திலயும் அரக்கர்கள், அசுரர்கள் இருக்கிறாங்களா? அவங்கள எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அசுரர்கள், தேவர்கள், அரக்கர்கள் எல்லார் யுகத்துலேயும் தான் இருப்பாங்க. ஆனால் ரூபங்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். நம்ம நரசிம்மர் அவதரித்த காலத்துலேயும், ராமர் அவதரித்த காலத்திலும், கிருஷ்ணர் அவதரித்த காலத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அரக்கர்கள், அசுரர்கள்லாம் கலியுகத்திலையும் இருக்கார்கள். அவர்களை அழிக்கிறதுக்காக தான் கலியில் கல்கி பகவான் வருவார். இப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ரூபத்தில் இருப்பாங்க அப்படின்னா, மனுஷ ரூபத்தில் தான் இருப்பாங்க. அரக்கர்களுக்கு பல்லு பெருசு பெருசாகவும், இங்கே 2 கொம்பு இருக்கிற மாதிரியும், இப்படிலாம் இப்போ இங்கே நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அதெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரியே தான் இருக்க போகிறாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரக்கர்கள்லாம் படுகொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரவுடிஸு, கொலைகாரனுங்க, அரக்கம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் கொல்றவங்களெல்லாம் அரக்கத்தனமாக கொல்றான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை யாரை நீங்கள் காட்டுறீங்கன்னாக்கா, நிறைய பேர் காட்டுறாங்கன்னா, அதில் நினைக்கிறோன்னா, வெறும் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபடக்கூடிய வில்லன்கள்னு சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளையும் கள்ளக்கடத்தல்காரர்களையும் இவங்கள தான் நம்மலாம் காட்டுறோம். அவங்க தான் அரக்கர்கள் மாதிரி நம்மலாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. இப்போது அசுர வளர்ச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? கடர்கஜன் பிறந்து எவ்வளோ வாழ்ந்தான்? பிறந்த உடனே பெருசாக வளர்ந்து, பிறந்த உடனே பெரிய ஆளாக வந்துடும். அது பேர் அசுர வளர்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்துருந்தவன், சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்சுருந்தவன் சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஒரே நாளில் திடீர்னு 500 கோடி 1000 கோடிக்கு சினிமா படம் எடுக்கிற அளவுக்கு மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? நேற்று வரைக்கும் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தவன் திடீர்னு இன்றைக்கி ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் படம் எடுக்கிறேன்னு பெரிய படத்துலலாம் பெரிய ஆளுங்களெல்லாம் கதை சைன் பண்ணுற அளவுக்கு வளர்கிறாங்க. எப்படி அவங்களால முடியுது? 500 கோடி 1000 கோடி படம் எடுக்க எப்படி முடியும்? ஒரே டைமில் 5-6 படம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி முடியுது? அசுர வளர்ச்சி தானே அது. ஸோ பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி அடைந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளை காக்கிற துறையில் இருக்கக்கூடிய, மக்களை காக்கும் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், இப்போ ஒரு செக்யூரிட்டி அஜித் குமாரை அடித்து கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான செயல்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயமாக அது கூட அரக்கர்கள் தான் அவங்கெல்லாம், கூட அசுரர்கள் தான் அவங்கெல்லாம். மனிதாபிமானம் உள்ள, மனித தன்மை உள்ள ஒரு மனுஷனும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். ஒரு போலீஸ்கார ஒரு ஆளை அப்ராணி போட்டு பிடிச்சி வச்சு தாறுமாற அடிப்பாங்க. அதை இன்னும் சில பேர், இன்னும் சொல்லப்போனால் பொம்பளை போலீஸ் கூட நின்று பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க சர்வசாதாரணமாக இருப்பாங்க. எப்படி அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க? நமக்கு அதெல்லாம் தாங்குமாங்க? தாங்க முடியாது. கண்ணதாசன் பாட்டில் இருக்கும், கொன்றால் போச்சு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை சில பேர் கொல்லவும் மாட்டாங்க, தின்னவும் மாட்டாங்க. அது ஒரு 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 பக்கம். இன்னொருத்தர் கொல்ல மாட்டாங்க ஆனால் தின்பாங்க. சில பேர் வியாபாரம் வரைக்கும் பண்ணுவாங்க, சில பேர் கொல்லுவாங்க. ஆக எப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்குது? இப்போ கறிமீன் சாப்பிட்றாங்க, ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்றாரு ஒருத்தர். ஆனால் அவர் ஆட்டை போய் வெட்ட சொல்லுங்களேன், எல்லாரும் வெட்டிடுவாங்களே? கிராமங்களில் சில பேர் குலதெய்வத்துக்கு வெட்டுவாங்க. இவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்காக இங்கேருந்து சென்னையிலேருந்து சிட்டியிலேருந்து வெளியூர்லேருந்து அப்படி போவாங்க. நல்ல கறிமீன் அன்றாடம் கறிமீன் சாப்பிட்றவங்க தான் இவங்க. சாப்பிடக்கூடிய இவங்க
அங்கே போய் அந்த ஆடை வெட்டுறதை பார்த்தாங்கன்னா மயக்க அடிச்சு வந்துடுறாங்க. எப்படி சாப்பிடும்போது ஒன்றும் இல்லை, நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க, வெட்டும்போது இப்படி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அது மனசுக்குள்ளே ஈரம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா வெட்டுறதை பார்க்குற அளவுக்கு மனம் தாங்க மாட்டேங்குது. அந்த ஊரில் அதை வெட்டுவாங்க, வெட்டுறதை எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க அதை பழகி போனவங்களாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு அனிமலை வெட்டுறதுக்கும் ஒரு மனசில் ஒரு ஈரத்தன்மை குறைஞ்சா தான் வெட்ட முடியும். சாப்பிட்றதுக்கும் அது அந்த மாதிரி. அப்போது சில பேர் வெட்டவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க, சில பேர் வெட்டி சாப்பிடுவாங்க. இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? மனுஷன் அனிமலை சாப்பிடும்போது வெட்டும்போது இவ்வளோ பார்க்குறாங்கன்னா, மனுஷனே வெட்டி கூறு போடும்போது எப்படி இருக்கும்? அப்படி போடுறவனை என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? 1 to 1 கூட சண்டை போடுறது இல்லைங்க. ஒரே ஒரு அப்ராணியை பிடிச்சி நீங்கள் சினிமாவில் காட்டுற மாதிரி 5 போலீஸ்காரங்க அடிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோங்க, வீடியோவில் பார்க்குறோங்க. பல போலீஸ்காரங்க அடிக்கிறத நம்ம பார்க்குறோமே. அதே மாதிரி அபூர்வமாக சில இடத்துல வந்து ரவுடித்தனம் நடக்கிறது உண்டு. திடீர்னு வந்து வெட்டி போட்டு போடுறானுங்க, காசுக்காகலாம் வெட்டி போடுறாங்கல்ல. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்கிறீங்க? பகையில் வெட்டுறானுங்களா? பகை யாருக்கோ பகை. பகைக்கு பகை சண்டை போட்டால் அது பேர் வீரங்க. போர் அப்படி போர் போடுவாங்க இல்லையா? போரில் வந்து என்னென்னா ஒருத்தரும் பகை நாடுன்னுவாங்க. பகைக்கு பகை சண்டை போட்டால் அதெல்லாம் போருங்க அதெல்லாம். ஆனால் ஒருத்தன் பகைச்சிக்கிறான், இன்னொருத்தன் காசு வாங்கின்னு போய் வெட்டுறான் பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் காசுக்காக ஒருத்தன் துண்டு துண்டாக வெட்டுறானாக்கா அவனை என்னன்னு சொல்கிறது? அவனுக்கு என்ன குணம் இருந்தால் அந்த மாதிரி வெட்டுறதுக்கான மனம் வரும்? மனுஷ மனம் இருந்ததுன்னா அவனால் வெட்ட முடியுமா? அவன் அரக்கனாக தானே இருக்கணும். காசுக்காக பணத்துக்காக வெட்டுறவனை என்ன சொல்லலாம்? பகையே இல்லாத ஒருத்தனை பிடிச்சி, முன்ன பின்ன தெரியாதவனை பிடிச்சி, இவன் பணம் கொடுத்தான்றதுக்காக போய் ஒருத்தனை போய் வெட்டிட்டு வரானாக்கா அந்த கும்பலை என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? ஆக இன்றைக்கும் அரக்கர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்ன உதாரணங்கள்லாம் சரியாக புரியாமல் போயிருக்கலாம், இல்லை தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அரக்கர்கள் அசுரர்கள் இருக்கிறார்கள், நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மனுஷங்கிற பேரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யுகத்துக்கு ஏற்ற மாதிரி உருவங்கள் மாறுகிறது. இந்த யுகத்தில் மனிதனாக இருக்கிறவன் அற்ப காரணத்துக்காக அல்லது காரணமே இல்லாமல் அல்லது அடுத்தவன் காரணத்துக்காக, எப்படி அற்ப காரணத்துக்காக அல்லது காரணமே இல்லாமல் அடுத்தவன் காரணத்துக்காக, மேலதிகாரி சொல்லிட்டாருன்னு ஒருத்தனை கொள்றவன்லாம் இருக்கிறாங்க. இவனுங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்காதா? ஈரத்தன்மையாக இருக்காதா? கல்லுக்குள்ளே கூட ஈரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே கூட தேர வாழுதுன்னு சொல்கிறாங்க. இவனுங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது இந்த ஈரம்? இதுதாங்க அரக்கத்தன்மைங்கிறது. இதுதான். இப்போ இந்த ஜென்மத்தில் இவங்க அரக்கர்களாக இருக்காங்கன்னா, அப்போ போன ஜென்மத்திலையும் இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக. முந்தைய யுகத்தில் அவங்க இருந்தப்போ அரக்கர்களாக இருந்தவங்க தான் இந்த யுகம் மாதிரி வரும்போது அவங்க மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் கஜோர்கதனை பற்றி சொன்னோம் நம்ம. அவன் பீமன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகர். அவனுக்கும் ஒரு அரக்கிக்கும் பிறந்தவன் தான் கடோர்கஜன். அவன் சண்டை போட்டான். யாருக்காக சண்டை போட்டான்? கடோர்கஜன் அவங்க அப்பாக்காக சண்டை. அவங்க அப்பாக்காக கௌரவர்களை எடுத்து சண்டை போட்டான். அந்த அசுரனை கூட கொன்னுட்டானுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அவனுங்களை கூட எதிர்க்க இருந்த துரியோதன கூட்டம் வந்து கொன்னுடுச்சுங்க. அசுரர்களும் கொல்லக்கூடியவர்கள் தானே, கொல்லப்படக்கூடியவர்கள் தானே. அவங்களையும் கொன்னுட்டாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அதே இடத்துல அபிமன்யுன்னு ஒரு அற்புதமான மாவீரன் தான், அர்ஜுனனுக்கோட மகன். அவனை கொல்லும்போது எவனாவது மனிதத்தன்மை காட்டினானுங்களா? மகாபாரதத்தில் ரொம்ப கொடூரமான நிகழ்ச்சிகளில் ஒன்று எது? அபிமன்யு வதம்னு சொல்கிறது. அபிமன்யு வதம் பண்ண காலம் வந்து ரொம்ப கொடூரமானது, சட்டத்துக்கு விரோதமானது, போர் சட்டங்களுக்கு விரோதமான முறையில். அதில் இருந்ததில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா, நம்மெல்லாம் போற்றி போகக்கூடிய கர்ணன் இருந்தான், பீஷ்மர், துரோணாச்சாரியார் இருந்தார். பீஷ்மர் இல்லை.
ஸோ இந்த மாதிரி வணங்கக்கூடியவர்கள்லாம் கூட இருந்தாங்கங்க. அப்போவே பாருங்கள், மனுஷருக்குள்ளேயும் இறக்க எண்ணம் கொண்டவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அசுரத்தனம் கொண்டவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு பாலகனை மாவீரனை போற்றி புகழாமல் அல்லது முறைப்படி வெல்லாமல் அநியாயத்துக்கெல்லாம் கொன்றதெல்லாம் உண்டு அந்த காலத்துலேயும். ஸோ யுக யுகமாக மாறிக்கிட்டே தான் வருவாங்க. அந்த கும்பலேருந்து ஒருத்தன் தான் திரும்ப வந்து மனுஷனாக பிறக்கிறான். மனுஷனாக பிறக்கும்போது தான் அவனுக்கு அந்த புத்தி மட்டும் அப்படியே இருக்குது. இளையராஜா பாட்டு ஒன்று இருக்கும், காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாக தான் இருக்குதுன்னுவார். அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து பெருங்காய டப்பா மாதிரி அப்படின்ற மீனிங்கில் அவங்க சொல்லுவாங்க. யுகம் மாறினாலும் ஜென்மங்கள் மாறினாலும் நம்மளோட சுபாவங்கள் மாறாமல் அப்படியே கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு. சுபாவங்கள் மாறினாலும் கண்டினியூட்டியாக ஆகிட்டு இருக்கும். இப்போனா நீங்கள் சில படங்கள் எல்லாம் பார்க்கலாம், செந்தில் பார்த்து 8 அடி வாசிட்டு இருப்பார் கவுண்டமணி இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீட்டுங்களெல்லாம் சிலது நடந்தால் என்ன சொல்லுவோன்னா, போன ஜென்மத்தில் அவன் கழுதியாக பிறந்திருப்பான், அதனால் 8 அடி உதைக்கிறான்னு சொல்லுவோம். சொல்கிறது உண்டா இல்லையா? அப்போ அந்த சுபாவம், கழுதியாக பிறந்தவன் மனுஷனாக பிறந்தா கூட அவன் சுபாவம் எட்டி உதைக்கிறதாக இருக்கிறது. வீட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை கேட்குது, ஏன்பா அம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. அவர் அழகாக சொல்கிறார், என்னென்னு, உங்கள் அம்மா போன ஜென்மத்தில் நாயாக பிறந்திருப்பா, அதனால தான் இப்போ கத்திக்கினே இருக்கிறான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது ஜென்மம் கடந்தாலும் உருவங்கள் மாறினாலும் சுபாவம் மாற மாட்டேங்குது பாருங்கள். அந்த மாதிரி அசுரர்கள் மனுஷனாக இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்திருந்தாலும் அவங்களோட சுபாவம் உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கம் இல்லாது தூங்கிக்கிட்டு இருக்க அசுரத்தனம். அது ஹீரோங்களுக்குள்ளே கூட இருக்கும். சில ஹீரோக்களுக்குள்ளே இருக்காங்க, நல்ல மனுஷனாக தான் இருப்பான், அவனுக்குள்ளே எங்கே இருந்தது அந்த அசுரத்தனம்னு தெரியாது. கோவம் வந்ததுன்னு வச்சுங்களேன், கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர விஜயகாந்த் மாதிரி ஸ்டேஷனே தும்சம் பண்ணுறான் ஹீரோலாம். நான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். இடம்பொருள் தெரியாமல் அதிகார வர்க்கத்தை கூட அவன் தும்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரியல் லைஃப் ஹீரோலாம் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையில். அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய குணம் எப்படி வருது? என்னடா அவன் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், சாதாரணமாக தானே இருந்தான், இவனுக்குள்ளே எப்படி வருதுன்னா அவன் பூர்வ ஜென்மத்தில் வேறையாக இருந்திருக்கிறான். அதனால் அந்த ஹீரோத்தனம் வந்திருக்குது. எவனை பார்த்தாலும் வந்து அடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஒரு வீரமாக இருந்தாலும் சரி, அரக்கத்தனமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு தான். அதை வச்சு தான் சொல்கிறோம் மனுஷ ரூபத்தில் இருக்க அரக்கர்கள் இந்த மாதிரியான ஆளுங்களாம் அப்படின்னு சொல்கிறோம்.